வணக்கம் மாணவர்களே. உலகம் உலகம் உலகம். இந்த உலகம் என்றால் என்ன சொல்றது புரியுங்களா? எல்லாருமே சொல்கிறோம், இந்த உலகம் கெடுத்துருச்சு, இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறோம். இந்த உலகம் என்றால் என்ன? நம்மளுடைய ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம். இந்த உலகம் என்பது சத்த ஓசைகளாலும் பொருள்களாலும் நிரம்பி இருக்கிறது. என்ன சார் சத்த ஓசை? கடல் அலை அழைச்சா அதில் ஒரு சத்தம் வரும், காற்றடிச்சா அதில் ஒரு சத்தம் வரும், புரியுங்களா? மழை பெஞ்சா அதில் ஒரு சத்தம் வரும், புரியுங்களா? இடி இடிச்சா அதில் ஒரு சத்தம் வரும். அதாவது விதவிதமான சத்தம். நெருப்பு எரிஞ்சா அதில் ஒரு சத்தம் வரும். சத்த ஓசைகளாலும் பொருள்களாலும் நிறைந்தது தான் உலகம். சரி, பொருள்கள் என்றால் என்ன? பொருள்களை ரெண்டா பிரிச்சாங்க. அது பெரிய விஷயம். அசையும் உயிரினம், அசையா உயிரினம், தாவரம், சங்கமம். தாவரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும், அது இடம் விட்டு இடம் பெறாது. மலைகள் ராக் அப்படின்னு சொல்கிறோமே, இது இடம் விட்டு இடம் நகராது. இதை தான் ரெண்டாக பிரிச்சானுங்க. அசையும் உயிரினம், அசையா உயிரினம், இவை தான் பொருள்கள். ஒன்று சப்த ஓசைகளாலும் பொருள்களாலும் நிறைந்தது தான் உலகம். சரி, இப்போ பொருள்கள் சொல்லிட்டோம், அசையும் உயிரினம் அசையா உயிரினம்னு. பொருள்கள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி பிறக்கணும்ல. பொருள்கள்னா என்னையா? குணங்களின் கூட்டுத்தான் பொருள்கள். அடுத்த பாயிண்ட் அடித்தான பாருங்க. ஞானிகள் சாதாரணப்பட்ட ஆள்களே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனிதன் ஒரே மாதிரி இருக்கணும். ஆப்பிரிக்காக்காரன் கருப்பாக இருக்கான், அமெரிக்காக்காரன் சேப்பாக இருக்கான், ரெண்டு பேருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தால் வெவ்வேறு வித்தியாசம் காமிக்குது. இப்படி ஒருத்தன் கலரில் மாறி இருக்கான், ஒருத்தன் குணங்களில் மாறி இருக்கான். நான் சொல்கிறது புரியுங்களா? மொழியில் மாறி இருக்கான். அப்போ என்ன பொருள்கள்? அதாவது குணங்களின் கூட்டுத்தான் பொருள்கள். இப்போ வாழை மரம் இருக்குது, அது அதனுடைய தன்மை வேறு. பனை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுடைய தன்மை வேறு, ரெண்டுடைய குணங்கள் வேறு. ஒரு மல்லிகைப்பூ இருக்குது சார், அந்த மல்லிகைப்பூவில் உள்ள வாசனை எடுத்துட்டா, அதில் உள்ள வெண்மை நிறத்தை எடுத்து விட்டால், இந்த காம்பு பச்சை தண்டு அதை எடுத்து விட்டால், குணங்களை எடுத்து விட்டால் வேறு என்ன இருக்கும்? ஒன்றுமே மிச்சம் இருக்காது. ஒவ்வொரு பொருளும் குணங்களின் கூட்டுத்தான், புரியுங்களா? இப்போ தங்கம் வெள்ளி இருக்குது, தங்கம் மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும், வெள்ளி வெள்ளையர்னு இருக்கும். ரெண்டும் ஒரே இரும்பு வகையை சார்ந்தது தானே, தாமிர பொருள்கள் தானே, ஒரே மாதிரி இருக்கணும். அதனுடைய குணங்கள் வேறுபடுகின்றன. இந்த குணங்களின் கூட்டுத்தான் பொருள்கள் அப்படின்னாரு. குணங்களை எடுத்துட்டோம்னா பொருள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இது மிகவும் முக்கியமான விஷயம்.